ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. துதிக்கிறோம் சுவாமி. யோவான் அதிகாரம் 15:7 சொன்னோன்னுமாய், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீர். இந்த நாளிலே தூய ஆவியானவரே, நீர் வருவதற்காக நன்றி சுவாமி. நீ வருவீர் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. வாரும் தூய ஆவியே, உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையாய் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த பிள்ளைகளை தொடுவீராக. விசேஷமா இந்த 2 பிள்ளைகளை கண்மணி போல் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளை காத்து ரட்சித்துக் கொள்வீராக. மணவாளனுக்காக மணவாட்டிகளாய் இவர்கள் ஆயத்தமாய் இருப்பதற்காக நன்றி. யோவான் அதிகாரம் 1:4 சொன்னானமாய், அவர்களுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். இந்த நாளில் ஆண்டவரே, இருள் இவர்களை விட்டு அகன்று போகட்டும். இனி ஒளியாய் வந்த தேவனே, இவர்கள் வாழ்க்கையில் ஒளி வீசுவீராக. பரிசுத்த ஆவினாலும் வல்லமினாலும் அக்கினால் நிரப்பி இவர்கள் வேலி அடைப்பிறாக சுவாமி. வானமண்டலத்தில் இருக்கும் பொக்கிஷங்களும் மறைந்திருக்கும் புதையிலும் இந்த பிள்ளைகளை கொடுப்பிறாக. என் கண்மணியான கர்த்தரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபைக்கு நன்றி ராஜா. இவர்கள் ஞானத்திற்குள்ளும் தேவ பயத்துக்குள்ளும் பக்திக்குள்ளும் இவர்களை வழிநடத்துவீராக சுவாமி. அப்பா, இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே, அக்கினாலும் உடைய ரத்தத்தினாலும் இவர்களை வேலி அடைக்கிறேன் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் தீங்கும் பொல்லாப்பும் பிரச்சனையும் நேரிடாதபடி வாதைகளும் அணுகாதபடி கர்த்தருடைய நாமத்தினால் அப்பா நான் வேலை அடைக்கிறேன் ராஜா. இந்த பிள்ளைகளை காத்து கொண்டதற்காக ரட்சித்து கொண்டதற்காக நன்றி நன்றி சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபைக்கும் மகிமைக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். உன்னதத்தில் இருக்கும் தேவகுமாரனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூதியில் வாசம் செய்யும் தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் மதியில் நீ அசைவாடுவதற்கு நன்றி. தூயாவி எங்கும் அங்கு விடுதலை உண்டாக கடவதாக கர்த்தாவே. இவர்கள் ஜலத்தினாலும் ஆவினாலும் இவர்களை முழுகி இவர்களுக்குள் ஆண்டவரே ஜீவன் இருந்தது போல நீர் இவர்களுக்குள் ஜீவனாய் இருப்பதற்காக நன்றி நன்றி சுவாமி. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அந்த மகளை விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபைக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. நேற்றும் இன்றும் மாறாத உடைய கிருபையாலே மகளை மூடிக்கொள்ளுங்க ராஜா. உடைய கிருபை ஒன்று போதான் மனிதன் பிழைத்துக் கொள்வான் சுவாமி. காலையில் பிறக்கும் அப்பா பணிக்கு ஒப்பாய் இந்த உம்முடைய கிருபை இருக்கட்டும். மகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த மகளை காத்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மகளை சுற்றி வேலி அடைப்பிறாக சுவாமி. ஆண்டவரே, மகனை கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். காத்து ரட்சித்துக் கொள்ளுங்க. வாதையும் பொல்லாப்பும் சத்துரும் பிசாசுகள் தீங்குகளும் உபத்திரம் பாடு எவைகளும் அணுகாதபடி இயேசுவின் நாமத்தினால் மகனை மூடிக்கொள்வீராக. உன்னதத்தில் இருக்கும் தேவகுமாரனே, உம்முடைய மகிமினாலும் இரத்தத்தினாலும் மகனை ஆண்டவரே உம்முடைய கிருபினாலும் இடை கட்டுவீராக. வானத்திலும் பூமியிலும் சகலத்தும் ஆட்சி புரியும் வெகவா தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதத்தில் இருக்கும் தேவகுமாரனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே இவர்களோடு நீர் வாசம் செய்வதற்காக நன்றி. இந்த சிறு பிள்ளையும் காத்து ரட்சித்துக் கொள்வீராக. கர்த்தரே, உம்முடைய கரம் பிள்ளையை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. இந்த நாளில் விசேஷமாக இந்த ஃபங்க்ஷனை நீ செய்து முடித்து கொடுத்ததற்காக நன்றி. தொடக்கத்திலிருந்து முடிவு பறைந்த உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த ஃபங்க்ஷனை நல்லபடி முடித்து கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜா. நீர் எப்போதும் உம்முடைய பிள்ளைகள் மறப்பதில்லை ராஜா, விட்டு விலகுவதும் இல்லை. இந்த நாளிலே இவர்களோடு இருந்து இவர்கள் எல்லா தீங்கு உபத்திரம் பாடுகளை அனைத்திலிருந்து மீட்டு இவர்களை விசேஷமாக இந்த ஆசீர்வாத பாதையிலே இந்த கர்த்தருடைய இந்த பந்தியிலே நிற்க வைத்த உம்முடைய கிருபைக்கு நன்றி நன்றி. ஆமென்.